வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது வெப்பன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சத்யராஜ், வசந்த் ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். சூப்பர் ஹியூமன்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பழைய தமிழ் படங்கள் இருக்கும்ல, அதிசய மனிதன், நாளைய மனிதன், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மனுஷனை இதில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த படங்கள்லாம் அந்த டைமில் பார்க்கறதுக்கு ஒரு விதமான வாவ் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் இந்த வெப்பன் படத்தை நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏலியன் படங்கள்லாம் அது ஹாலிவுட்டில் மட்டும் தான் இருக்குமா, தமிழில் இருக்காதா அப்படின்றதுக்கு ஒரு பதிலாக எப்படி கேப்டன் படத்தை விட்டாங்களோ அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படங்களுக்கு ஒரு பதிலாக இந்த வெப்பன் படத்தை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. இந்த சூப்பர் ஹியூமன் அப்படின்றவன் எப்படி உருவானா அப்படின்றதுக்கு இவங்க ஹிட்லர் காலத்துலேருந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சூப்பர் ஹியூமனுக்கு வந்து ஒரு சீரம் அப்படின்றது இருக்கும். அதை வந்து ஹிட்லர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் இது வந்து ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்றதுக்காக அவர் வேணான்றாரு. பட் அவர் கூட இருக்கக்கூடிய சோல்ஜர் ஒருத்தன் வந்து நைஸா அதை எடுத்துட்டு இந்தியாக்கே வந்துடுறான். இந்தியாவுக்கு வந்தவன் அவனோட மகனுக்கு அதை செலுத்திடுறான். ஒரு கட்டத்தில் தந்தையும் மகனும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல வந்து தேனி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதுக்கு காரணம் வசந்த் ரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவர் சொல்றாரு, நான் ஒரு யூடியூபர் தான், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, இவர் எதுக்காக அந்த தேனிக்கு போனாரு, அண்ட் அந்த மனுஷன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு விதமான நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது 90s கிட்ஸ் ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை கேட்டிருப்போம். அதாவது அண்டர் டைகருக்கு 7 உயிர் இருக்கு, ஜெய்சூர்யா பேட்ல ஸ்ப்ரிங் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பொருளிகளை கேட்டிருப்போம். அந்த மாதிரியான கட்டுக்கதைகளின் ஒரு கதம்பமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். பிளாக் சொசைட்டிங்கிறாங்க, சூப்பர் ஹியூமன் சீரம்ங்கிறாங்க, அதை போட்டா குண்டு தொலைக்காதுங்கிறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பொய்களை அடக்கிட்டே போறாங்க. சரி, ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னும் போது கண்டிப்பா லாஜிக்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் சொல்ல வர விதத்திலேயாவது கொஞ்சமாவது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீரம் பத்தி இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்து ஜெர்மனியில வந்து ஒரு பொக்கிஷமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து ஒரு சோல்ஜர் சாதாரணமா அதை எடுத்துட்டு எப்படி இந்தியாவுக்கு வரான் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு. சரி, அவன் எடுத்துட்டு வந்துடுறானே வைங்களேன், அதை எப்படி வந்து அவன் வந்து யூஸ் பண்றான், அவனுக்கு யூஸ் பண்ண தெரியுமா, அதை யூஸ் பண்ண மகனுக்கு என்னென்ன மாதிரியான விளைவுகள் வருது, இது எதையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு மாஸ்க் போட்ட மனிதன் வந்து வசந்த் ரவியை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அவன் இன்ஃபேக்ட் நிறைய பேர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆளையே இன்வெஸ்டிகேட் பண்ணி இவனை பற்றிய இன்ஃபர்மேஷனே வந்து வாங்கிட்டு இருப்பான். எதுக்குடா இந்த இன்வெஸ்டிகேஷன் சீனை வச்சிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சிச்சு. சரி, அதை கூட விட்டுறலாம். இதில் ஒரு தந்தை மகன் பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மகனை தேடாத ஒரு தந்தையா சத்யராஜ் இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே மகனே வந்து ரீச் ஆகும்போது ஒரு விதமான பாசம் அப்படின்றது இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. சரி, அட்லீஸ்ட் அதையாவது ஃபுல்ஃபில்டாக காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சண்டை போட்டுப்பாங்க. சரி, சண்டையாவது முழுசாக காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பாசம் ஆயிப்பாங்க. என்னடா குழப்புறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. இதெல்லாம் கூட விட்டுலாங்க. இதில் ஒரு பிளாக் சொசைட்டி அப்படின்ற ஒரு குரூப்பை பற்றி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இலுமினாட்டி ரேஞ்சுக்கு ஒரு குரூப், ஏகப்பட்ட மெம்பர்ஸை சேர்த்து வச்சு உட்கார வச்சிருப்பாங்க. பரத்வாஜ் ரங்கன்னு, சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அந்த குரூப்பில். எதுக்குடா இந்த குரூப்பு, இவங்க என்ன பெரிய விஷயங்கள் பண்ண போகிறாங்க, இவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கையை தானே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நபராக இருப்பாங்க. தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் இந்த படத்தில் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட கிளைமேக்ஸ், அதாவது பார்ட் 2க்கான ஒரு லீடு வேற கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் மாப்பிள்ள உனக்கு மனதைரியம் ஜாஸ்தி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். அதாவது அந்த வெப்பன் அப்படின்ற அந்த டைட்டிலை வந்து ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த சூப்பர் ஹியூமனே ஒரு வெப்பன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபைட் சீக்வன்சஸ் நல்லா இருக்கும். டெக்னிக்கலாகவும் ஒரு சில இடங்கள் அப்படின்றது பெட்டராக இருந்துச்சே தவிர மற்றபடி ரொம்ப ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் பெருசாக இல்லவே இல்லை. பார்க்கணுன்னா பாருங்க. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.